வணக்கம். மரிய வில்சன் நிதி அமைச்சர் ஒரு 3 நாள் முன்னால் அவர் பயங்கரமாக கோபம் வந்து கத்திவிட்டார். அந்த ராஜேந்திரன் அப்படிங்கிற டிஎம் ராஜேந்திரன் கடைநல்லூர் எம்எல்ஏ மேலே கத்திவிட்டார். அவர் புது எம்எல்ஏ பாவம். அவர் ஏதோ கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் எண்ணும் எழுத்தும் ஒழுங்காக படிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கிறார். அவ்வளோதான். அதாவது நம்ம 1930 அப்படின்னு சொன்னோன்னா அது 1930ன்னு தான் சொல்ல முடியுமே தவிர வேறு எப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தவறுகள் இல்லாமல் நீங்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ரிக்வஸ்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அதை வந்து இவருக்கு ரொம்ப மரிய வில்சனுக்கு ரொம்ப பேஜாராக போயிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் வந்து உறவு கேலி பண்ணுறீங்க, அப்புறம் பெண்களை தாழ்வாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டாரு. உறவு கேலி யாரும் பேசலை. அவரை பொறுத்த வரைக்கும் யாரும் அவரை உறவு கேலி செய்யவே இல்லை. தாவேகா எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் அல்லது நிர்வாகிகள் ப்ளஸ் முதலமைச்சரை பற்றி கூட யாரும் உறவு கேலியை பண்ணவே இல்லை. மரிய வில்சனை பற்றி உறவ கேலி பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா மரிய வில்சன் வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறார். அவருடைய அந்த வயசில் மரிய வில்சன் லுக்ஸ் வெரி வெரி ஹேண்ட்ஸம், நோ டவுட் அபவுட் இட். அவரை யாருமே உறவ கேலி செய்ய முடியாது. ஆனால் அன்றைக்கி வந்து அவருடைய அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதான் பூ பறிக்க கோடலி இருக்குது அப்படிம்பாங்க இல்லையா, பூதானே பறிக்க போகிற உனக்கு எதுக்கு கோடலி. ஆனால் இங்கே பூ பறிக்கிறதுக்கு ஒரு கோடலியை பயன்படுத்தின மாதிரி அவருடைய பேச்சு அன்றைக்கி அமைஞ்சது. அன்றைக்கி எனக்கு ரொம்ப ரசிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பற்றி நீங்கள் உங்களுடைய தமிழ் மொழி பயன்பாடை பற்றி தான் அவர் பேசினார். நீங்கள் கிறிஸ்தவரா, நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்தவரா, அதெல்லாம் பற்றி யாரும் கேட்கவே இல்லை. அப்புறம் அது கூடவே என்ன சொல்லிட்டாரு, தமிழை கொஞ்சம் கீழே இறக்கி கிறிஸ்தவத்தை உயர்த்தி பிடிச்சிட்டாரு. அது இன்னொரு பெரிய தப்பாக போயிடுது. அது வந்து ஸ்பான்டேனியஸாக தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கல. ஏன்னா அவருடைய முகத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சது இது வந்து கொஞ்சம் திட்டமிட்டு இந்த மாதிரி நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து முதல்ல கால்குலேட்டட் இது தான், ஸ்கிரிப்டட் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன் நான். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, இது தமிழ்த்தாய் வாழ்த்த மாதிரியான ஒரு சமாச்சாரத்தை கையில் எடுத்து விஜயினுடைய அரசு ஒரு பெரிய தீர்மானம் போடுறாங்க. ரொம்ப அதாவது இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க மெயின்லி டிஎம்கே இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், எதெல்லாம் வந்து மக்களுடைய உணர்வுகளை தொடக்கூடியதாக இருக்கிறதோ அதை தான் கையில் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தி எதிர்ப்பு அப்படிம்பாங்க, பிராமண எதிர்ப்பு அப்படிம்பாங்க, ஹிந்து விரோதம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்து கடவுளுக்கெல்லாம் செருப்பு மாலை போடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க எடுத்துக்குவாங்க. தமிழ் அப்படிங்கிறத பற்றி எடுத்துக்குவாங்க. ஆனால் அவங்களே தமிழ் ஒழுங்காக பேச தெரியாது, தமிழ் தாய் வாழ்த்தையை கூட ஒழுங்காக பாட தெரியாது அவங்களுக்கு. ஸோ இவங்களும் அதே மாதிரி அதை எடுத்துக்கிறாங்க. இதில் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை பற்றி ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை உருவாக்கி தமிழ் மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் அள்ளியிடலாம் அப்படின்ட்டு விஜய் பார்க்கும்போது கரெக்டாக இவர் என்ன பண்ணுறாரு, தமிழ் பற்றி பேசுகிறதுக்கு பதிலாக கிறிஸ்தவத்தை பற்றி பேசி தமிழை தாழ்த்தி பேசி விடுகிறார். அதனால அவங்களுக்கு இந்த அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுறது. அதுக்கப்புறமா வந்து முதல்வர் ரொம்ப பயங்கரமாக கோச்சிக்கிட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவரை கூப்பிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் டவுன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி அவர் வந்து பேசும்போது சொல்கிறாரு, என்னுடைய தமிழ் வந்து நான் வந்து இப்போ பிறந்தது பாண்டிச்சேரி, வளர்ந்தது சென்னையில், அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து எம்எல்ஏ ஆகிருக்கிறது வந்து ஆர்கே நகர், 3 இடங்கள்லையும் போயிருக்கு. பாண்டிச்சேரி தமிழுக்கும் சென்னை தமிழுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழ் பேசணும்னா நல்லாவே பேசலாம். நான் பேசுகிற தமிழ் திருநெல்வேலிக்காரனுக்கும் புரியும், கொங்கு நாட்டுக்காரனுக்கும் புரியும், மெட்ராஸ்காரனுக்கும் புரியும், பாண்டிச்சேரிக்காரனுக்கும் புரியும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அன்றைக்கே அவர் என்ன பண்ணிக்கணும், இல்லைங்க என்னோடய தமிழ் கொஞ்சம் திக்கி தடுமாறி தான் வருது, நான் உண்மையிலேயே நல்ல தமிழ் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அடுத்த வருஷம் பட்ஜெட்டில் நான் ரொம்ப தூய தமிழ் பேச முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போயிருக்கணும். இன்றைக்கி திருப்பியும் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து, அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் கூட அவர் பாருங்கள் கடைசியில் அதை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை. தன்னை பற்றியே பேசிட்டு கடைசியில் அப்படிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க, நாங்கள் தவறுகளை திருத்திக்கொள்வோம், பட் அட் த சேம் டைம் நாங்கள் வந்து இதை விட அதிக பலத்துடன் வெளியே வருவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனிவே எனக்கு என்னமோ மரிய வில்சனுக்கு தன்னம்பிக்கை குறைவு இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. என்ன மாதிரி எவ்வளோ பேர் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக மொத்தம் இன்றைக்கி அவர் வந்து பேசின பிறகு நம்ம இந்த மேட்ரை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கூடவே ஒன்று சொல்கிறார் அவர், நிறைய பேர் இங்கே
தாவேக்காலேருந்து டிஎம்கேக்காரங்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. மத்திய அமைச்சரவையில் நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நாடாளுமன்ற தொடரின் போதும் என்ன ஆகும் தெரியுமா? பிரதமர் அமித்ஷா அவங்கள தான் விட்டுடுங்க, அவங்க எப்போவுமே பதிலடி கொடுப்பாங்க. ஆனால் பதிலடி காரசாரமாக கொடுக்கறதுக்கு 2-3 பேர் இருப்பாங்க. நிஷிகாந்த் துபே இருப்பார். நிஷிகாந்த் துபேக்கும் டிஎம்கேக்காரங்களுக்கும் என்றைக்குமே சண்டை. கிரண் ரிஜிஜு இருப்பார். அதே மாதிரி நிர்மலா சீதாராமன். இந்த முறை கூட நிர்மலா சீதாராமன் கிட்ட யார் மாட்டினா தெரியுமா? கேரளா எம்பி, கம்யூனிஸ்ட் எம்பி ஜான் பிரிட்டோ வெளியில் போயிட்டு பொய் சொல்கிறாரு. நிர்மலா, ஏன் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா, இல்லை நான் கேட்ட கேள்விகளுக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லலை அப்படின்னாரு. அப்போ பத்திரிகையாளர் கேட்குறாரு, அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் கரெக்டாக பதில் சொல்லிருக்கிறாரு அப்படின்னு சொன்னது பிறகு ஓகே ஐ எம் கோயிங் அப்படின்ட்டு போயிட்டார் அவர். மத்திய மந்திரி சபையில் எதிர்க்கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு ஏதாவது காரசாரமாக பதிலடி கொடுக்கணும்னா கொடுக்கறதுக்கு 3 பேர் இருக்காங்க இல்லையா? அதே மாதிரி விஜய் அரசில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஒரு 4-5 பேர் தேறிட்டாங்க. கீர்த்தனா கூட சுட சுட பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் உங்களுக்கு தெரியும், ரமேஷ் அந்த அறநிலையத்துறை அமைச்சர், அதான் ஒரு விவசாயி மறந்துட்டிங்களே, கரும்பு தோட்டத்தை கான்கிரீட் ரோடு போட்டுட்டு ரீபாக் போட்டுட்டு நடந்தாரே அப்படின்ட்டு ரொம்ப அருமையான பதிலடி கொடுத்தாங்க. டிஎம்கேக்காரங்களுக்கு இதெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் டோட்டலி ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிறதுனால. ஆனால் அதே சமயம் அந்த ஆதவ அர்ஜுனா அப்பப்போ சொதப்பிடுறாரு. இன்றைக்கி கூட என்னமோ தென்னகத்திலேருந்து ஒரு பிரதமர் வர வேண்டும் அப்படின்னாரு. என்னமோ தென்னகத்துலேருந்து பிரதமரே வரலையா? ஏன் எப்போ போதாலும் தென்னகம் வட மாநிலம், தென் மாநிலம் வட மாநிலம்னு பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. தென்னகத்துலேருந்து 2 பிரதமர்கள் இருந்திருக்கிறாங்க. பிவி நரசிம்மராவும் இருந்திருக்கிறாரு, தேவகவுடா இருந்திருக்கிறார். அவங்கள பிவி நரசிம்மராவ் 5 வருஷம் ஃபுல் 5 இயர்ஸ், தேவகவுடா 1 வருஷம் 10 மாதம் எவ்வளோ தான் இருந்தார். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது கூட்டணி அரசு. 10 மாதங்களில் ஒரு புது எம்பி ஒரு பிரதமர் வருவார். அதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ்க்கு யாரையாவது ஒருத்தரை பிரதமராக வைக்க வேண்டியது, 10 மாதத்தில் கரெக்டாக காலவாரி விட வேண்டியது. இதுதான் காங்கிரஸ் கட்சி பண்ணது. எனிவே தட் இஸ் ஓகே. இப்போது சட்டசபையில் நடக்கிற இந்த சமாச்சாரங்கள்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி போகிறது தெரியுமா? கரெக்டாக விஜய் தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு நேரேட்டிவை செட் பண்ணியிருந்தார். என்ன சொல்லுங்கள்? டிஎம்கே வர்சஸ் டிவிகே. அதுதான் இன்றைக்கி கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அன்றைக்கி அவர் சொன்னதை இன்றைக்கி விஜய் சாதிச்சுட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பாராட்டுகள், விஜய்க்கு பாராட்டுகள். அப்படின்னா அதிமுக எங்கே போச்சு? சட்டசபையில் அதிமுக எங்கே? அதிமுகவில் இருக்கிறவங்கலாம் இன்றைக்கி விஜய் கட்சியிலையும் இருக்கிறாங்க, டிஎம்கேலையும் இருக்கிறாங்க, அதிமுகலையும் இருக்கிறாங்க. அதிமுகவில் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. அவங்க எங்கே போவாங்கன்னு தெரியல. பாஜகக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, அதிமுகக்காரங்க இன்றைக்கி தாவேக்காலையும் டிஎம்கேலையும் சேர்ந்த காரணமே அவங்க மேலே எந்த வழக்குகளும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். நான் அதை பற்றி இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இது எப்படிடா முடியும் அப்படின்ட்டு. சரி, ஏடிஎம்கேனுடைய எதிர்காலம் என்ன? இருண்ட எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது. அவங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. சரி, அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்ததாக சொன்னாங்க. அமித்ஷா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே புரியல எனக்கு. அமித்ஷா அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல்களை அமித்ஷா எப்படி சமாளிப்பார் அப்படிங்கிறது தெரியல. அல்டிமேட்லி இப்போ என்ன ஆகிறது அப்படின்னா, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு வந்துருச்சு. டிஎம்கேக்குள்ளேயே ஒரு சின்ன குழப்பம் இப்போ ஆயின்னு இருக்கு. ஏன்னா சௌமியா அன்புமணி பேசுகிற மாதிரியோ அல்லது இன்னும் ஒரு சிலர் பேசுகிற மாதிரியோ, நேற்று கூட ஒருத்தர் இங்கே இங்கிலீஷில் புலந்து கட்டிக்கிட்டு இருந்தார். இங்கிலீஷில் அந்த மாதிரி சில பேர் நல்ல கண்டென்ட் கொடுத்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி பேச்சாளர்கள் இதில் இல்லை, டிஎம்கேல இல்லை. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார், ரகுபதி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், கார்த்திகேயனா யாரோ பேர், வசந்தம் கார்த்திகேயனா ஏதோ ஒரு பேர், அவரும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார். நான் இவங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இன்னும் 2-3 பேர் கூட இருக்காங்க, மறந்து போயிட்டேன். ஏவா வேலுவுக்கு இவருக்கு மரிய வில்சனை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன அவசியமாச்சு?
எவாவது எழுந்திருந்து சொல்கிறாரு, அந்த இவர் டிஎம் ராஜேந்திரன் கடைநல்லூர் எம்எல்ஏ வந்து புது எம்எல்ஏ, அவர் வந்து நெல்லை மாவட்டத்திலேருந்து வராரு, அவங்களுடைய மொழி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி சமாதானம் படுத்துகிறாரு மரிய வில்சனை. அப்படி என்னங்க தப்பாக கேட்டுவிட்டார் அவர் டிஎம் ராஜேந்திரன்? தவறான என்ன வார்த்தையை பயன்படுத்தினார், தவறாக என்ன கேட்டுட்டாருன்னு கேட்குறேன் நான். நீங்கள் அவரை வந்து சைலண்ட் பண்ணிவிட்டு மரிய வில்சனை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி சமாதானப்படுத்துறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இவங்க எல்லாருமே இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரால் மெட்டீரியல் மாதிரி இவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோன்றுறது. ஸோ இன்றைக்கி விஜய் அரசு எப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எப்படியாவது இந்த டிஎம்கே காரங்க மேலே இருக்கிற வழக்குகள் எல்லாத்தையும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வரணும். ஏன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி வரும்போது நாம் இவ்வளோ சாதிச்சிருக்கோம், மத்திய அரசு கூட பண்ண முடியல, மத்திய அரசுக்கு கூட ஊழல் அரசியல்வாதிகளெல்லாம் உள்ளே போட முடியல, நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு அவங்க விரும்புகிறாங்க. அது கரெக்டு, பண்ணட்டும் அப்படிங்கிறேன் நான். யாராக இருந்தாலும் சரி, irrespective ஆஃப் த பார்ட்டி, பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன், யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள உள்ளே போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ரொம்ப தீவிரமாக இருக்க போகிறது. அப்போது இன்றைக்கி உடனடியாக டிஎம்கேக்கு தேவைப்படுவது ஒரு நட்பு. ஏன்னா காங்கிரஸ் விட்டு போச்சு, சித்தைகள் விட்டுட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க, இவங்க விட்டுட்டாங்க, பிரேமலதா மேடம் என்னைக்கு அந்த பக்கம் ஓட போகிறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. கடைசியில் இருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி, வைகோ கட்சிக்காரங்க தான் வந்து ரிசைன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு டைட்டாக உட்காந்துட்டாங்க. வைகோவுக்கு முகத்தில் ஒரு அறை கொடுத்துட்டாங்க. சரி, நட்பு வேணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நட்பு வேணும்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உதயநிதி மாதிரி நட்பு வேணுமா? வேண்டாம். ஏன்னா அந்த நட்பில் ஒரு பயங்கரமான விரிசல் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே ரொம்ப பிரச்சனை வெடிச்சு போயிருக்கு. சரி, ஸ்டாலின் சேகர் பாபு டைப் நட்பு அதுவும் கூடாது. ஏன்னா சேகர் பாபு வந்து சொம்ப கண்டாலே ஓடி போயிடுறாராம். அதனால் அவருக்கு அது அந்த மாதிரி நட்பு வேணாம். சரி, இப்போ வேறு எந்த மாதிரி நட்பு வேணும்? நல்ல உறுதியான நட்பு வேணும். அதனால தான் டிஎம்கேக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டால் அமலாக்கத்துறை, சிபிஐ இதெல்லாம் அவங்க கையில் இருக்குது. அவங்கள ஒரு மாதிரி தட்டி கழிக்க முடியும். ஓகே, விஜயனுடைய கையில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குது, அவங்க வந்து இப்போ லெஃப்ட் ரைட் வாங்க போகிறாங்க, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் மத்திய அரசு மூலமாக ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்களை ஸ்லோ டவுன் பண்ண முடியுமா? விஜய் அரசை இந்த வழக்குகளெல்லாம் வந்து விசாரிக்கிறதுக்கு போகுதில்லை, அந்த நடவடிக்கையில் ஏதாவது தடை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு டிஎம்கே பார்க்குது. அதுக்கு பாஜகவினுடைய நட்பு நம்மளுக்கு பயன்படலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிஎம்கே சேர்ந்துருச்சுப்பா. அடுத்தது என்ன ஆக போகிறது? ஏடிஎம்கே என்ன ஆகும்? ஏடிஎம்கேக்கு இது எரிச்சல் வரும் இல்லையா? ஏடிஎம்கேக்கு ஏன் எரிச்சல் வரும்னா, அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் உங்களுக்கு பழைய நண்பர்கள், நீண்ட கால நண்பர்கள் அப்படிம்பாங்க. நீண்ட கால நண்பர்கள்னு சொல்லிட்டு பாஜகவோட நட்புக்கு சொந்தம் கொண்டாடுவாங்க. இது டிஎம்கேக்கு எரியும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஏடிஎம்கேக்கும் எரிச்சல் வரும், டிஎம்கேக்கும் எரிச்சல் வரும். டிஎம்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டான். இப்போ தான் தமாஷு. பாஜக எப்படி இருக்கும்? இந்த 2 பேரையும் சமாளிக்கணும். அது பாஜகவினுடைய கதை என்ன தெரியுமோ? 2 பொண்டாட்டிக்காரன் கதை தான். அதுலேயும் நான் உங்களுக்கு ஒரு சூக்ஷ்ம ரகசியம் சொல்கிறேன். 2 பொண்டாட்டிக்காரனுக்கு வந்து இளைய பொண்டாட்டி மேலே தான் ஆர்வம் அதிகம் இருக்கும். இது வந்து கம்பசூத்திரம் கிடையாது. எனிபடி, ஈவன் அ டல் dim-witted person can understand this, right? அதனால் இளைய பெண்டாட்டி அப்படிங்கிறது இங்கே வந்து டிஎம்கே. அவங்களுக்கு டிஎம்கே மேலே தான் கண் இருக்கும். ஏன்? டிஎம்கேக்கு 22 எம்பிஸ் இருக்கிறாங்க லோக்சபாவில், அதிமுகவுக்கு ஒரு எம்பி கிடையாது. அதே மாதிரி டிஎம்கேக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது கனிமொழியா அல்லது திருச்சி சிவாவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. 2ம் இல்லாமலும் கூட இருக்கலாம். உதயநிதியினுடைய சாய்ஸ்க்கு விட்டுருக்கலாம்.
அவருக்கு யார் சலாம் அடிக்கிறாங்களோ, யார் வந்து வீட்டுக்கு காய்கறிகள்லாம் வாங்கி கொடுக்குறாங்களோ, சேகர் பாபு மாதிரி ஒருத்தர் யாரும் டெவலப் பண்ணியிருக்க மாட்டாரா இந்நேரம், அவருக்கு அங்கே கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கூட யோசனை போயிட்டுருக்கிற தகவல் தெரியாது நம்மளுக்கு. ஆக மொத்தம் இன்றைக்கி டிஎம்கேக்கு பாஜகவினுடைய தேவை அதிகமே தவிர நாட்டு வைஸ் வர்சா. பாஜகவுக்கு டிஎம்கேனுடைய அவசியத்தை விட டிஎம்கேக்கு பாஜகவினுடைய அவசியம் மிக மிக அதிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்டிமேட்லி நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அதிமுகவை சமாதானப்படுத்தவோ சந்தோஷப்படுத்தவோ பாஜகவுக்கு என்ன அவசியம் இருக்கிறது சொல்லுங்கள். உங்ககிட்ட எம்பிஸ் கிடையாது, லோக்சபா எம்பிஸ் கிடையாது, இருக்கிறவங்களெல்லாம் விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதான் பாதி இங்கே இருக்கிற பாதி விஜய் கட்சியில் போயிடுச்சு, டிஎம்கேக்கு போயிடுச்சு, இன்னும் பாக்கி பாதி இருக்குது. இவங்க எப்போ பிச்சுக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரி கண்டிஷனில் பாஜகவுக்கு இந்த மூத்த பொண்டாட்டி மேலே எப்படி ஆர்வம் வரும்? அதனால அவங்க அதிமுகவை கழட்டி விட்டாலும் விடுவாங்க, அல்லது அதிமுக கொஞ்சமும் அந்த வெட்கம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அந்த கூட்டணியில் டிஎம்கே கூடயே தொடர்ந்தாலும் தொடரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தம் இனிமேல் வரக்கூடிய, இப்போது மரிய வில்சன் சொன்ன மாதிரி இனிமேல் வரக்கூடிய அடுத்த சட்டமன்ற தொடரில் இன்னும் அதிகமான அமைச்சர்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் அவங்கெல்லாம் வந்து எந்திரிச்சு டிஎம்கேக்கு பதிலடி கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, இன்னும் பயங்கரமாக காரசாரமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஆர் அஹெட். தேங்க்யூ.